மனுஷனுக்கு முன்னால நீங்களும் நானும் நீதிமானா காணப்படும். ஆனா நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் பார்த்து உள்ளத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, உங்க உள்ளம் எப்படி இருக்குன்னா மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறது என்று சொல்றார். உள்ளம் முழுவதும் ஏமாற்றுவதிலும் கபடம் செய்வதிலும் நிறைந்திருக்கிறது என்று சொல்றார். இந்த வேத பாரகர்களுடைய வேலை என்னன்னா, இப்போ நம்ம வீடுகளில் பார்த்தா கதவு, ஃப்ரிட்ஜு, பீரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வசனம் அப்படியே ஒட்டி ஒட்டி வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா நிறைய வீடு. இதே போல இந்த வேத பாரகர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, முக்கியமான வேத வசனங்களை எழுதி அதை சுருட்டி மணிக்கட்டிலையும் நெற்றிலையும் கட்டி கொள்வது அவருடைய வழக்கம். அப்ப ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு மணிக்கட்டுல பெருசா விரிஞ்சிட்டு போதோ அந்த அளவுக்கு அவன் நல்ல வசனம் தெரிஞ்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு. அதனாலதான் சொல்றாரு, உங்கள் காப்பு நாடாக்களை நீங்கள் அகலமாக்குகிறீர்கள் என்று சொல்றாரு. உபவாசம் இருக்கீங்க சரிதான், தசமபாகம் கூடிங்க சரிதான். அவர் சொல்றாரு, என்ன செய்யணுமோ செய்ய வேண்டியதை வச்சுட்டீங்க, நீதி செய்யல, இரக்கம் பண்ணல, நியாயம் இல்ல, தேவனுடைய அன்பு இல்ல, விசுவாசம் இல்ல, இது எல்லாவற்றையும் நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்று சொல்றார். இன்னைக்கு ஒரு மனுஷனை அதிகமாக பார்த்தேன்னு சொன்னா பேசுற பேச்சு, இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கவர்ந்து கொள்கிற பேச்சுகள் நாம பேசுவோம். அப்சலோம் தான் செய்வார். இஸ்ரவேல்ல நியாயத்திற்கு வருகிற ஜனங்களிடத்திலே அவர் அதிகமாக அன்போடு பேசி அந்த ஜனங்களுடைய இருதயத்தை அவர் கவர்ந்து கொண்டார். நீங்க பாத்தீங்கன்னா அடுப்பு வெக்கையா இருக்கு பாத்தீங்களா, கிட்ட போக முடியாது, அவ்வளவு அனல் அடிக்கும். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீயில கொண்டு போட போகும்போது அவர்களை கட்டி கொண்டு போன புருஷர்களை கொண்டு போயிட்டாங்க, அவ்வளவு அனல் அடிக்கும். இன்னைக்கு சிலர் பேசும்போது பாத்தீங்கன்னா அப்படியே அனலா இருக்கும். அண்ணே அப்படிமா, அக்கா அப்படிமா, அத்தான் அப்படிமா பேசுவான், நல்லா பேசு, வாய் குளிர பேசுவான். ஆனா உள்ள எப்படி இருக்குதுன்னு சொன்னா மண்பானையில வெள்ளி பூச்சி பூசின ஓட்ட போல இருக்குதுன்னு சொல்லி வாசனை சொல்லுங்க. ஒரு மனிதனுடைய உள்ளம் நம்ம நினைக்கிறோம். உதாரணமா நம்ம ஆதாம் ஐயா பேர் வச்சாங்க பாத்தீங்களா, பார்த்தீங்களா, அழகா ஒரு பேர் வச்சாரு பாம்புக்கு. என்ன பாம்பு? பாம்புக்கு ஒரு பேர் வச்சாரு, நல்ல பாம்பு. பாம்பு நல்ல பாம்பு தான். இன்னைக்கு நீங்களும் நானும் நல்ல ஆட்கள் தான், நல்ல பிரதர், நல்ல சிஸ்டர், நல்ல பாஸ்டர், நல்ல அண்ணன் நினைப்பீங்க, நல்ல அண்ணன். ஆனா தொட்டு பார்த்தா தெரியும் நான் நல்லவனா கெட்டவனா. சொல்லுவாங்க நல்ல பாம்பு சும்மா போனா அதை ஒண்ணுமே செய்யலைன்னா ஒண்ணு செய்யலாம், அப்படி தெரியுமா. இது என்னுடைய அனுபவம் இல்ல, கேட்டு. ஆனா அதை நம்ம அடிக்க போறது செஞ்சா கொட்டிடும். அதே மாதிரிதான் எல்லாருமே நல்லவங்க தான். இது வரைக்கும் நல்லவங்கன்னா நம்மளை யாரும் தொடாத வரைக்கும் நம்ம நல்லவங்க. தொட்டு பார்த்தா தெரியும் நம்ம யாருன்னு சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, இந்த சில ஆண்களை பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள சில வஞ்சகத்தை வச்சிருவாங்க. ஆனா உங்க பேசுற பேச்ச பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பான ஒரு வார்த்தையா, உதடுகள்ல பேசுறது வார்த்தைக்கும் அவருடைய செயல்பாடுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதான் வேத வசனம் நமக்கு கற்றுத்தருது, அவன் இதம் பேசினாலும் நீ அவனை நம்பாத. ஒரு மனுஷன் நல்லா பேசினான்னு சொல்லி எந்த ஒரு மனுஷனையும் நம்பாத. அவனுடைய உள்ளத்திலே 7 அருவருப்புகள் உண்டு என்று தெரிவிச்சு. அதுல ஒரு அருவருப்பு என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எழுதுறாரு. அதுல ஒண்ணு, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம் அப்படின்னு எழுதுறாரு. ஒரு மனுஷனுக்கு விரோதமாக செய்கின்ற ஏமாற்று கபட நாடகம் நிறைந்த